ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியை அந்தோணி ஆரோக்கியராஜ், மரிய கீதா குடும்பத்தினர் மரியன்னை வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக திருப்பலியை கொடுத்து ஜெபிக்கிறார்கள். லாரன்ஸ் அவர்களுக்கு இறைவன் நல்ல உடல் சுகத்தை கொடுக்கும்படியாக சிறப்பு கருத்துக்காக திருப்பலி கொடுக்கப்படுகிறது. அம்மல பெனிட்டா நிகர சிறுமி தன்னுடைய 8வது பிறந்த நாளை கொண்டாடி இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகும் பிள்ளை ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கும்படியாக திருப்பலி கொடுக்கப்படுகிறது. கே காருண்யா அவர்கள் தேர்விலே நல்ல மதிப்பெண் பெற்றதற்கு நன்றியாக இந்த திருப்பலியை கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். மனோகிரி அவர்களுக்கு இறைவன் நல்ல உடல் சுகத்தை கொடுத்து வழிநடத்தும்படியாக சிறப்பு கருத்துக்காக இந்த திருப்பலியை கொடுக்கப்படுகிறது. மேலுமாக ஜோஷுவா ஹட்சன் அவர்கள் சிறப்பு கருத்துக்களுக்காக திருப்பலியை கொடுத்து ஜெபிக்கின்றார். BA வல்மிராஜ், கிறிஸ்டினா செல்வி இவர்கள் தம்பதியினர் 40வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி இறைவன் இந்நாள் வரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். இந்த கருத்துக்களுக்காக நாம் ஜெபிப்போம். மரித்த ஆன்மாவான அந்தோணியம்மாள் அவருடைய ஆன்ம இலைப்பாட்சிக்காக ஜெபிப்போம். யாரும் நினையாத ஆத்மாக்களையும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கிற அனைத்து ஆத்மாக்களை நினைவு கூர்ந்து திருப்பலியிலே நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாவல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக் கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையும் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம்முடைய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள வந்தார்கள். எல்லாவல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை இறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. யோவான் எழுதிய தூய செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, இறை வசனங்கள் 20 முதல் 23. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்து விட்டதால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனிதர் உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார். இப்போது நீங்கள் துயர் உறுகிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும் போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதற்கு முன்பாக ஒரு பங்கிலே ஒரு குடும்பத்தை பார்ப்பது உண்டு. கணவன் மனைவியாக இருவருமே காலையிலே திருப்பலிக்கு வருவார்கள். அது முடித்த பிறகு 1 மணி நேரம் நடைப்பயிற்சிக்காக செல்வார்கள். அதை முடித்துவிட்டு அரை மணி நேரம் இருவருமே நற்கருணை ஆண்டவர் முன்பாக ஜெபிப்பார்கள். ஒரு முறை அவருடைய வீட்டுக்கு சென்ற பொழுது அவருடைய உணவு பழக்க வழக்கங்கள்லாம் சரியாக சீரானதாக இருந்தது. எனவே பல நாட்களாக இவர் இருவருமே பார்ப்பது உண்டு. அப்படி பார்க்கிற போது எனக்கு வியப்பாக இருந்தது. காலையிலே திருப்பலி, ஜெபம், உடற்பயிற்சி என்று வாழ்வு இருந்தது.
எனவே அவர்களை பார்த்து ஒரு நாளில் கேட்டேன், டிசிப்ளின்டாக கரெக்டாக இருக்கிறீங்களே, உடற்பயிற்சி, திருப்பலி, தனி ஜெபம், மேலுமாக நீங்கள் உண்கின்ற உணவு அனைத்திலுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறீர்களே அப்படின்னு கேட்டேன். அப்போது அந்த சகோதரி சொன்ன வார்த்தைகள் இதுதான். நானும் கூட எப்படியோ வாழ்ந்தேன். வாழ்க்கையில ஏறக்குறைய 6 முறை எனக்கு கருச்சிதைவு ஏற்பட்டது. அதுக்கு பிறகாகத்தான் உடலை பற்றிய, மனதை பற்றிய ஞானம் வந்தது. அதனால் மிகுந்த வேதனையை அடைந்தேன் என்று சொன்னார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வலி என்பது நன்மையா தீமையா, வரமா சாபமா, எப்படி நாம் நினைக்கிறோம்? வலியே இல்லாம இருந்தா சந்தோஷமா இருக்கும். ஆனால் வலி என்பது கடவுள் நம்மிடத்துல உறக்க பேசுகின்ற ஒரு வழி. கடவுள் மற்ற நேரங்களில் பேச மாட்டாரா அப்படின்னா, சந்தோஷமான தருணங்களிலே கடவுள் மெதுவாக பேசுவார். வலி இருக்கிற போது சத்தமாக பேசுவார். பெயின் இஸ் லைக் அ மெகாஃபோன் அப்படின்னா, பெயின் இஸ் காட்ஸ் மெகாஃபோன் அப்படின்னு சொல்லுவார். எனவே உறக்க பேசுவார். நமக்கு எத்தனையான வழிகள் இருக்கிறது, லிஸ்ட் போட்டால் பெருசாக வரும். உடல் வலி இருக்கிறது, மன வேதனை இருக்கிறது, இதை தாண்டி சமுதாயத்தை பற்றிய வேதனை இருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வலி என்பதை நம்மை உருவாக்குகிறது. அடிபட்டவன்னா வாழ்க்கையில உருப்பட்டுவான். ஏதோ ஒரு நாள் நம்ம அம்மா ஒரு காரியத்துக்காக கண்ணத்துல அரைஞ்சிருப்பாங்க, இல்லைன்னா டீச்சரு நம்மள பெரும்பால தாக்குதல் நடத்தி இருப்பாங்க. அன்னைக்கு தான் வாழ்க்கையில ஒரு சில ஞானம்லாம் வந்திருக்கும். எல்லாருமே இருக்கும். இதை செய்யக்கூடாது அப்படின்ற ஞானம் அப்போதுதான் பிறந்திருக்கும். இன்னும் கூட அந்த ஞானம் அது நமக்கு உதவியாக இருக்கும். பல நேரத்துல பிறப்பு இல்லாததால தான் எல்லாம் உருப்படாமல் போறது. அடி இல்லாததால தான் பல பேர் உருப்படாமல் போறது. எப்போ அடிக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அப்பவே வாழ்க்கையினுடைய டிசிப்ளினே போயிடுச்சு அப்படின்னு சொல்லுகிற நிறைய பேர் இருக்கிறாங்க. எனவே வலிகள் தான் நமக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும். வலி இல்லாத யாருமே, வலி இல்லாமல் ஒரு உயிரை பிறக்க முடியாது. எல்லாருமே தாயிடமிருந்து வருகிற போது வலியோடு தான் வருகிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிறுவாக இருப்பதற்கு MBA படிச்சிருக்கணும், மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாரா? அதெல்லாம் சொல்லவே இல்லையா. என்னுடைய சீடராக இருக்கிற தகுதி என்ன? அவர்களுடைய சிலுவையை தூக்கி கொண்டு வர முடியாத எவரும் என்னுடைய சீடராக இருக்க முடியாது. தன்னிடம் துறந்து தன்னுடைய சிலுவையை தூக்கி கொண்டு வருகிறவரே அவருடைய சீடராக இருக்கிறார். எனவே இயேசு கிறிஸ்து கூட ரத்தம் சிந்திதான் நமக்கு மீட்பை பெற்று தந்தார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பல நேரத்தில் வலிதான்.